நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஸ்பாஞ்சியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே நல்ல பெர்ஃபெக்டான ரசகுல்லா பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பாத்திரத்தில் பால் காய வைக்க போகிறோம். பொதுவாக பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது டோன்டு மில்க், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கொழுப்பு நீக்கப்பட்ட பால்னு கடையில் கிடைக்கும். அந்த பால் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரசகுல்லா நல்ல ஸ்பஞ்சியாக பஞ்சு போல் இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பால் லேசாக பொங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு இடையில் ஒரு சின்ன பவுலில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு 1/2 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் பாலில் செய்கிறீங்கன்னா ஒரு முழு எலுமிச்சம்பழம் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பால் லேசாக பொங்குற ஸ்டேஜ் வந்ததும் கரண்டி வச்சு இது போல் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பால் முழுமையாக பொங்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. பால் கொஞ்சம் சூடு ஆறட்டும், ரொம்ப ஆறிடக்கூடாது. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் கலந்துட்டே இருங்க. கலந்துட்டே இருக்கணும். நம்ம கலக்காமல் அப்படியே ஆற வச்சிட்டோன்னா அதில் ஆடை விழுந்துடும். ரசகுல்லாக்கு ஆடை விழுகாத பால் தான் தேவை நம்மளுக்கு. ஸோ நல்லா இது போல் கலந்துட்டே இருக்கணும். 1 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அப்போ பால் திரிஞ்சிட்டு நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். பாருங்கள், பால் இப்போவே திரிய ஆரம்பிச்சிருச்சு. பால் திரிஞ்சிட்டு பன்னீர் தனியாக, அதுக்கப்புறமா க்ரீன் கலர் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி க்ரீன் கலரில் இருக்கும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு சன்னி வச்சுட்டு இது போல் இதை வடிகட்டிக்கணும். இந்த மீத இருக்க தண்ணி இருக்குல்ல, இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இதுதான் வே வாட்டர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு பிசைகிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். கீழே ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பன்னீர் இருக்குல்ல, இதில் தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கோம்ல, அதோட ஸ்மெல் போகும், புளிப்பு தன்மையும் போகும். நல்லா கழுவினதுக்கப்புறமா இது போல் நல்லா அமுத்தி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துருங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை இது போல் நல்லா வடிச்சிருங்க. அதிகமான ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம செய்கிற ரசகுல்லா ரொம்ப ஹார்டாக வரும், கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடித்து வச்சுருக்க பன்னீர் சேர்த்துட்டு நல்லா இது போல் அழுத்தி பிடிங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியும் இது போல் நம்ம பிழியும் போது வெளியில் வந்துடும். இது போல் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை முழுமையாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் அப்படி இல்லைன்னா நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுக்கிறீங்களோ அப்போ தான் ரசகுல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி உடையாமல் இருக்கும். இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு சர்க்கரை கரைகிறது வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இது முக்கியமான ஸ்டெப். பன்னீரை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு ரசகுல்லா சாஃப்டாக வரும். நல்ல ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த பன்னீர் எடுத்து வச்சுட்டு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இது முழுமையாக நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கணும். தோராயமாக 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து உள்ளங்கை வச்சு இது போல் அழுத்தி இது போல் பிசையணும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இதே போல் பிசையணும்.
அப்போ தான் இந்த பன்னீரில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆகும், பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு நான் பிசைய ஆரம்பித்ததுலேருந்து. இன்னும் நல்லா இது போல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கைவிடாமல் பிசைய ஆரம்பித்து 10லேருந்து 12 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பன்னீர் வந்து நல்ல முழுமையாக சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக நம்ம இது கூட மைதா மாவு சேர்த்து பிசைய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாகவும் நம்ம மைதா மாவு சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னாலும் ரசகுல்லா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்குது. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடிக்கும் கைவிடாமல் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் பிசைஞ்சிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து பிசைஞ்சோம்ல, உள்ளங்கையில் அழுத்தி அழுத்தி இதே போல் மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைய போகிறோம். நான் வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரசகுல்லாஸ் கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது போல் பிசைகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த பன்னீரை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாமான்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது போல் பிசையும் போது மட்டும்தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் நான் நல்லாவே பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மைதா மாவும் இந்த பன்னீர் கூட சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி மினி ரசகுல்லாஸ் தான் பண்ண போகிறேன். பெரிய பெரிய ரசகுல்லாஸ் பண்ணுறதை விட மினி ரசகுல்லாஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகள் உருட்டலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, ஆனால் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இது வந்து சைஸில் டபுளாக இருக்கும். ஸோ பெருசாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருண்டையாக உருட்டிக்கோங்க. நம்ம எப்படி குலாப் ஜாமுனுக்கு உருட்டுவோமோ அதே போல். கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. நீங்கள் மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் வராது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சோன்னா கரெக்டாக வரும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டைகள் செஞ்சு சைடில் வச்சிடலாம். எல்லா மாவுலையும் நான் உருண்டைகள் செய்திருக்கேன் பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் குக்கரில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் உருண்டைகளை உள்ளே சேர்க்கணும். தண்ணி கொதிக்காம இருக்கையிலேயே நீங்கள் இந்த பால்ஸை உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா போட்டதுமே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. உருண்டைகள் நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட டபுளாக இருக்குது. மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. முழுமையாக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரசகுல்லாக்கள் சூப்பராக தயாராகிருச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது. அப்படி கலந்தோன்னா ரசகுல்லாக்கள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சர்வ் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பஞ்சு போல் ரசகுல்லாக்கள் நம்ம சூப்பராக தயார் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம சக்கரை பாகு கொதிக்க வச்சோம்ல, அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குங்குமப்பூ ஃப்ளேவரோடு செஞ்சுருக்கிறதுனால நான் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கலை. இந்த குங்குமப்பூ ஃப்ளேவரே ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நல்ல ஜூஸியான ரசகுல்லாக்கள் சூப்பராக தயாராகிருச்சு. மேலாப்பில் நான் கொஞ்சமாக பிஸ்தா வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசகுல்லா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.